சார், எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். அட்டமூர்த்தங்களாக இறைவன் இருக்கிறான். அதில் 8 எண்கோணத்தில் வைக்கிறார். உங்களுக்கு தெரியும், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், சந்திரன், சூரியன், இன்னொன்று என்ன, இன்னொன்று கடைசியா, அதான் ரொம்ப முக்கியம், ஆன்மா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆன்மாவாகவும் இறைவன் இருக்கிறான் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆன்மாவுக்கென்று ஒரு கோயிலை முதலாக கட்டியது யார் தெரியுமா? ஆவுடையார் கோயில் என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசர் கொட்டினார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார் ஆறுகளோ சோதரர், அந்த ஒன்று இல்லா ஆனந்தம் யான் பெற்றேன், யாது நீ ஒன்று பெற்றனை என்பார். சிந்தையை கோயில் கொண்ட சிவபெருமானே, எம்பெருமான் ஈசன் உடல் இடங்கொண்டாய் நான் இதற்கு இளன் ஒரு கைமாறி. நிறைய பாட்டு, திருப்பெருந்துறையுரை சிவனை என்றெல்லாம் அடிக்கடி நிறைய பாடுவார். அப்படி அவர் ஆன்மாவுக்கு என்று ஒரு கோயிலை கட்டுக்கிட்ட போது அந்த ஊரில் போய் பாருங்க, திருப்பெருந்துறை போகாதவங்க தயவு செய்து போவாங்க. புதுக்கோட்டையிலே அறந்தாங்கிலேருந்து பக்கத்தில் இருக்குது. அங்கே கீழே உள்ள பேஸ் தான் இருக்கும், மேலே லிங்கம் இருக்குது. அது கோவலையை போட்டு கவுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஆத்மநாதர். அந்த கோயிலில் உள்ள கடவுள் பேர் ஆத்மநாதர். இல்லை, இறைவியினுடைய பேர் யோகாம்பாள். யோகம் அங்கேயும் ஒன்று உருவம் கிடையாது, திருவடி மட்டும் காட்டுவாங்க. நல்லா பாருங்க, நானும் சரியா தெரியாது. ஆன்மாவுக்கு கோயில் கட்டியவர், மனிதன் தான் கடவுள் நிலைக்கு உயர முடியும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டியவர் மாணிக்க வாசகர். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் போய் அங்கே நின்னீங்கன்னு வச்சுக்க, தெருவில்னாலே உங்கள் நிழல் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலவர் மேலே, அங்கே ஆத்மநாதர் மேலே படும். டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அங்கே பலிபீடம் கிடையாது, நந்தி கிடையாது, கொடிமர கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே தத்துவ அமைப்பு. மேலே போய் பார்த்தீங்கன்னா மூலிகை ஓவியங்கள் பாருங்கள். ஆஹா ஆஹா, அதெல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்க, அதெல்லாம் காப்பாற்றணுங்க. அது அங்கே உள்ள எம்பி யாருங்க, அந்த சைடு அவர் எல்லாம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணுங்க. அந்த மாதிரி திரும்பி கட்ட முடியாதுங்க. ஏங்க, அது எந்த தொகுதியில் வருது எனக்கு தெரில. புதுக்கோட்டையில் வருதா, எதில் வருதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அது காப்பாற்றணுங்க, காப்பாற்றணும். அவ்வளோ விஷயங்கள் அதில் உள்ளது. திருச்சியில் வருதா? சரி சொல்கிறேன். அப்படி மாணிக்க வாசகர் அதை கட்டினாருங்க. அதுக்கு வழிபாடு எப்படி தெரியுமா? சோத்து ஆவி தான் படையல். சோத்தை வடித்து கூட கொட்டிடுவாங்க. அது முன்னாடி ஒரு பெரிய பேஸ் பீடம் வச்சுருப்பாங்க, அதில் கொட்டிடுவாங்க சோத்தை. அதுலேருந்து வரக்கூடிய ஆவி பார், ஆவி தாண்டா எல்லாத்துக்கும். மாணிக்க வாசகர் தான் அங்கே உற்சவர், மூலவர் எல்லாமே. அவருக்கு தான் திருவிழா, தேரோட்டம் நடக்கும். மாணிக்க வாசகர் தான் நடக்கும். வருஷத்தில் 2 தடவை திருவிழா நடக்கும். அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இறைவன் வந்து அட்டமூர்த்தமாக இருக்கிறான் என்பதை நீ எங்கு போனாலும் உணர முடியும் என்றால், வடலூர் சத்தியஞான சபைக்கு சென்றால் நீங்கள் அதை உணர முடியும். தைப்பூச திருநாளிலே சிறப்பு. அது வந்து தெற்கு நோக்கி இருக்கும், தெற்கு பார்த்துருக்கோம். நாம் வந்து வடக்கு நோக்கி பார்க்கணும். நாம் வடக்கு நோக்கி இருந்தால் தான் தெற்கு நோக்கி இருக்கும். சிதம்பரத்தில் நடராஜர் தெற்கு நோக்கி தான் இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் ஆமா, குடதிசை தலையை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்க கடல் நிற மன்னன் மணிவண்ணன் துயில்மார் அழகை என்னென்று சொல்வேன் என்று தொண்டர் அடிப்பொழி ஆழ்வார் பாடுவார். ஸ்ரீ ரங்கநாதர் அவர் எப்படி படுத்துருப்பார், அப்படி படுத்துருப்பார். எங்கே பார்த்துட்டு? தெற்க பார்த்துட்ருப்பார். தெற்கு நோக்கி தான் இருக்கும். வைணவத்தில் நான் சொன்னால 1008 தலத்தில் முதன்மையானது சிதம்பரம் சொன்னேன் இல்லையா? வைணவத்தில் 108 திவ்ய தேசங்கள். திவ்ய தேசங்கள்லாம் ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள் பாடிய தலத்தில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாங்க. இந்த 108க்கும் போனவர்கள் அடையக்கூடிய பேரை, புண்ணியத்தை அல்லது கடவுள் வரத்தை எங்கு பெறலாம் என்று சொன்னால், திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் சென்று அந்த பெருமாளை பார்த்து விட்டால் போதும். கொண்டல் வண்ணனை கோவலனை வண்ணை உண்ட வாயனை அண்டர்கோன் அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே திருப்பாணாழ்வார் பாடுவார். அப்பப்பப்பா, என்ன பாசுரங்களா! அடடடா. அரங்கத்து அறவடை வல்லியானை துப்புடையாரை அடைவதெல்லாம் சோறுவிடத்து துணை ஆவரின்றி ஒப்புகளே நாயிலும் நின் அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையாய் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அப்போது ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பெரியாழ்வார். என்ன பாட்டு! ஐயோ சச்சா. டேய், கடைசி காலத்தில் சிவ சாவர காலத்தில் என்ன சங்கரா சங்கரா சொல்லிட்டு இருக்க சொல்ல முடியாது. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா எல்லாம் பால் ஊற்றுவான். இது இப்போதைக்கு முடியாது போல தெரியுது. 3 நாளாக இழுத்துட்டு கிடக்கு. இதுக்கு என்ன ஐடியா? என்ன சொல்லுவான் ஐடியா? பாலை ஊற்றிடுமா? ஊற்றிடலாமா? ஊற்றிடு. சொந்தக்காரெல்லாம் வந்து எவ்வளோ நாள் தாங்கிட்டு இருப்பான்?
டெய்லி காலையில் சொன்ன மாதிரி சண்முகவடி ஐயா பேசும்போது பூரி இட்லி பொங்கல்னு கேட்டுட்ருக்கான். பாலை ஊற்றினா நேராக ஊற்றுவான், முழுங்க முடியாது, புறையேறும், லங்ஸுக்கு போவோம், கதையை முடிச்சு விட்டானுங்க. அந்த மாதிரி துப்புடையாரை அடைவதெல்லாம் சோறு விடத்து துணையாவது. அப்போ எய்ப்பு என்னை வந்து நெளியும் போது அப்போது நான் ஒன்று நினைக்க கூட முடியாது, சொல்லவும் முடியாது, நினைக்க. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ஓம் நமோ நாராயணா சொல்லுன்னா இப்பயே சொல்லிடு, சிவ சிவா சொல்லணும்னா இப்பயே சொல்லிடு, நம்ம சிவாயா சொல்லணும்னா இப்பயே சொல்லிடு, சிவாய நம்ம சொல்லணும்னா இப்பயே சொல்லிடு. பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லுவாங்க என்றால் செய்வர்கள், அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. 5 எழுத்துக்கு 5 பொருள் இருக்கு. சி சிவன், வா அருள், அருள் சக்தி உமையம்மையினுடைய ஆளம், யாதான் ஆன்மா, நா என்பது மறைப்பு சக்தி துரோதனம், மா என்பது மலங்கள். இந்த ஆன்மா வந்து இந்த பக்கம் போகணும், சீவா இருக்கக்கூடிய அந்த பக்கம் போகணும், இந்த பக்கத்து போய் ஒதுங்கக்கூடாது. பதி பசு என பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசமான அதி பதியினை சென்றனுகா பசு பாசம் பதி அணிகில் பசு பாசம் இல்லாவே என்று ஒரு திருமூலர் திருமந்திரம் உண்டு. இந்த பதி பசு பாசம் அந்த 5மே உலகத்தில் என்னைக்கு அனாதியாக இருக்குதான். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையும் உள்வாங்கி வைத்துக்கொண்டு வள்ளல் பெருமானார் எல்லா மதத்தாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் வழிபாட்டை வடலூரிலே கொண்டு வந்து நிறுவுகிறார். நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு தைப்பூசத்துக்கு நான் போகிறேன், நான் இப்போ தைப்பூசத்துக்கு எப்போவும் விடுவாங்க, நிறைய சொற்பொழிவுகளாக இருக்கும், ஒரு 3-4 கூட்டத்தில் பேசுவேன். ஜோதி தரிசனம் இன்றைக்கி MRK பன்னீர்செல்வம் சார் வந்தாங்க, ஐயா மினிஸ்டர் வந்தாங்க, அவர் கூட சேர்ந்து நானும் ஒரு ஜோதியை பார்த்தேன். ஒரு டிராக்டர் போகுது ஸ்ரீதர், எனக்கு முன்னாடி குறிஞ்சிப்பாடியிலேருந்து போயிட்டுருக்கு டிராக்டர், நான் பின்னாடி காரில் போயிட்டுருக்கேன். இந்த டிராக்டரில் பார்த்தா ஒரு 20 இஸ்லாமிய பெண்கள் முக்காடு போட்டிருக்காங்க, கருப்பு நேரத்தில் முக்காடு போட்டு அவங்க போகிறாங்க. அவங்க நம்ம இந்துக்கள் பெண்களும் போகிறாங்க. எனக்கு டவுட்டு, இவங்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க? காதில் ஓவர்டேக் பண்ணி போயானேன், டிராக்டருக்கு முன்னாடி போய் அந்த ஸ்டாப் பண்ணுறான் டிரைவர்கிட்ட, குறுக்கால விட்டா அவன் நிறுத்தினா அவன் நிறுத்திட்டான். என்ன சார்ண்ணா, இங்கே வரவங்கள அவங்களாம் எங்கே போகிறாங்க? எல்லாம் வடலூர் போகிறாங்க. அவங்க கிட்ட போட நான் அந்த லேடிஸ்கிட்ட, அம்மா நீங்களாம் எங்கேம்மா போகிறீங்க கேட்டேன் அந்த இஸ்லாமிய பெண்களை. வடலூர் தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள். வடலூரில் ஜோதி பார்க்க போகிறீங்களாண்ணே? ஆமாம் ஜோதி பார்க்க தான் போகிறோம். ஏன்? நாங்கள் வருஷம் போயிட்டு இருக்கோமே. நாங்கள் பாருங்கள் அங்கே வள்ளலா ஜெயிச்சுட்டாருங்க. மாரியம்மன் கோயிலுக்கு போக முடியுமாங்க? போவாங்களா? போனால் பெரிய கலையபரம் ஆகிடும். சிதம்பரம் போக முடியுமாங்க? முக்காடை போட்டு பெரிய பிரச்சனை ஆகிடும். வடலூரில் ஒரு ஒன்றும் காட்டலடா, அதை நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, உங்கள் அல்லா மாதிரி அருவமாக கூட நீ வச்சுக்கலாம். அங்கே போய் ஜோதி தான்டா, அது எல்லாமே ஜோதி. நெருப்பு இல்லாமல் உலகமே இயங்காதுடா, அதான் நெருப்பு. அதை கொண்டு அங்கே வச்சாருங்க. அது வந்து புறத்தை காட்டக்கூடிய நெருப்பு வந்து ஒரு அடையாளத்துக்கு தான். ஆனால் அகத்தை பார்க்கின்ற பொழுது அது அன்பு ஒளியாக அறி ஒளியாக இருக்கிறது. அருள் விளக்கே அருள் சுடரே அருள் சோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடங்கொண்ட பதியே என்னறிவே என் உயிரே எனக்கு இனிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடமிடுகின்ற மணவாளா எனக்கே திருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசி நான் செய்மொழி ஏற்றருளே. பா, இந்த பாடலில் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடங்கொண்ட பதியே. அறியாமையில் தவிச்சிட்டு கேட்டான் நான், நீ என் உள்ள வந்து பூந்துக்கோ, இதை அகற்று, இந்த அஞ்ஞானத்தை நீக்கு, நான் இன்னும் மடையனாவே இருக்கிறேன். நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன், ஒன்றுமே புரியாமல் அந்த உலகத்தில் இருக்கனே. இருள் கடிந்து அந்த இருட்டை நீக்கு. உள்ளத்தில் இப்போ இருட்டாக இருக்கிற இடத்துல போக்கணுன்னா என்ன செய்யுது? ஒரு விளக்க கொளுத்தி வைக்கணும், அவ்வளோதான். விளக்க கொளுத்தி வைக்கிறோமா? இப்போ இது ஒரு நிலை அப்படி வச்சுக்க, நமக்கு நல்லா தெரியும் கரண்ட் கட்டாயிடுது. இப்போது இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல இந்த அறையிலேயே ஒரு மெழுகுவத்தி ஒரு இடத்துல இருக்குது, ஒரு தீப்பெட்டி ஒரு இடத்துல இருக்குது. அதை போய் நீ எப்படி எடுப்ப? நல்லா ஃபுல் கும்பிருட்டு. ஆனால் இயற்கையிலே கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி இந்த ரூமில் பழகி இருந்தால் அவர் இருட்டிலும் போய் சென்று மெழுகுவத்தியும் எடுத்து விடுவார், தீப்பெட்டியும் எடுத்து முதல் ஆளாக பற்ற வைத்து எரிய வைத்து விடுவார். அப்போ வெளியிலே பார்ப்பது என்பது அதை தாண்டிய உள்ளே உணர்வு உணர்த்தக்கூடிய ஞானம் மிகப்பெரிய ஞானம். புரியுதாப்போ? உள்ள உணரணும். உள்ள நீ அந்த ஞானத்தை உணர்ந்து விட்டால் மேல் லெவலுக்கு வேற. இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதி. இன்னொரு இடத்துல சொல்வாரு, பாதி இரவில் எழுந்தொருளி பாவியேனை எழுப்பி அருள் சோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது எம்போல் நீ உலகம் பெறுதல் வேண்டுவனே ஒரு பாட்டுங்க. இதுதான் சுத்த சன்மார்க்க வழிபாடு. அவர் சொல்றாரு, நீ கடவுள்கிட்ட போய் வேண்டாம், நான் நல்லா இருக்கட்டும். இப்படிதான் நிறைய பேர் வேண்டாம். 150 ரூபாய்க்கு ஒரு அச்சரத்தட்டை வாங்கிட்டு போய் என்னன்னா கேட்குறான்.
என் பையனுக்கு ஓசியிலே எம்பிபிஎஸ் சீட்டு எப்படியாவது கிடைச்சிடணும், எப்படியாச்சும் அது நீட்டில் மார்க்கு எப்படியாச்சும் தகுடுத்த பண்ணியாவது வரணும், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக வரணும், இந்த இருக்கிற கடனெல்லாம் போகணும், விட்டுருக்கேன் நல்ல விளைச்சல் வந்து கண்டுபுதல் எல்லாம் ஆகணும், 25-30 கோரிக்கை வரிசை. அப்புறம் இதை மறந்துட்டோமே, அதை மறந்துட்டு சில பேர் எழுதிட்டு வந்து சொல்லுவான், டாக்டர்கிட்ட வந்து எழுதிட்டு வந்து சில பேர் சீட் எடுப்பான். என்னையா சீட் எடுக்கிறேன்னா, இருக்கு சார் சொல்ல மறந்துட்டேன், இடுப்பு ரொம்ப நாளாக வலிக்குது கடைசியாக. அதுமாதிரி கடவுள்கிட்ட போயிட்டு அதை சொல்ல மறந்துட்டேன், ஒரு 150 ரூபாய்க்கு 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய்க்கு கொஞ்சம் ஒரு முழம் பூவுக்கும், உனக்கு எவ்வளோவையா அவர் செய்வார். வள்ளலார் சொல்கிறாரு, சுத்த சன்மார்க்க வழிபாடு செய்ய. அவர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு பொது நோக்கம் வேணுங்கிறார். அவர் சொல்கிறார், எதுலேயும் ஒரு பரந்த மனப்பான்மை வேணுங்கிறாரு. உண்மையிலே கடவுள் என்பது அன்பாம் அகிலமாம்ங்கிறாருங்க. உரைநடை நூலில் எழுதுறார், கடவுள் என்பது அன்பாம் அகிலமா. அவர் சொல்கிறார், நீ போய் கடவுளிடம் வேண்டினால், இறைவனிடம் வேண்டினால், நீ மட்டும் வாழ வேண்டாதே. அப்படியே எழுதுறார், நீ மட்டும் வாழ வேண்டாதே, இந்த உலகம் வாழ வேண்டும் அப்படின்றார். இந்த உலகம் வாழ வேண்டினால் இந்த உலகத்துக்குள்ளே தான் நீ இருக்க, நீயும் நல்லா இருப்ப. ஏங்க, குறைஞ்சபட்சம் என் ஊர் நல்லா இருக்குன்னா எவனாவது வேண்டானா, என் தெருவு நல்லா இருக்குன்னாச்சும் எவனாவது வேண்டானா, இல்லை என் சொந்தக்காரன் எல்லாம் நல்லா இருக்குன்னு எவனாச்சும் வேண்டானா, நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கட்டும். இது வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மை இல்லையா? அப்போ பாதி இரவில் எழுந்திரலி ஒரு அனுபவம் சொல்கிற, பாவியான அவரா பாவி, ஏங்க அவரே அவரை பாவின்னா நம்மளாம் யாரு? அருட்சோதி அளித்து என் உள்ளகத்தே, உள்ளகத்தேனா மனசுக்குள்ளார எண்ணத்தில் சூழ்ந்து கலந்துருக்கிறா, உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற பெரும்பேற்றை ஓதி முடியாதாக. நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ட, நான் கொஞ்சம் இப்போ தெளிவாகிட்டேன், இது இப்போ ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன், முன்னாடியோட இப்போ ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சி ஆகிட்டேன், ஏன்னா நீ எனக்கு கிடைச்சதுனால. எம்போல் இதை மாதிரி எல்லாரும் இந்த உலகம் பெறுதல் வேண்டுமணி, நான் பெற்ற இன்பம் பெருக எவையேனும் திருமூலர் சொல்லுவார். அது ரொம்ப சிம்பிளாக வள்ளலார் சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஞானிங்க. ஏங்க, அவர் செஞ்சிருக்கக்கூடிய மகத்தான காரியங்கள். தமிழ்நாட்டில் மொத திருக்குறள் வகுப்பை நடத்தினதே அவர் தான். கையை தட்டுங்க. திருக்குறளில் தான் எல்லாம் இருக்குது. புரிவாயில் அமைந்தவைத்தான் பொய்திர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார், பிறவி பிடுங்கள் நின்றார் இறை 10 திருக்குறள் உங்களுக்கு தெரியும். திருவள்ளுவர் தேவருங்கிறார், தேவரதும் திருக்குறளை காண்க மரணவிழா பெருவாழ்வு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள் யமனை கூட வெல்லலாம், யமனை கூட தூக்கி விட்டேறிலான்றாரு. நோற்றலின் ஆற்றல் தலைப்படு, அதாவது நோன்பு தவம் தியானம் இதிலெல்லாம் வலிமை உள்ளவர்கள், தவம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம் கூற்றுவனை கூட உதைக்கலாம் மரணமில்லா பெருவாழ்வை வலியுறுத்தி இருக்கிற திருக்குறள்னா, திருக்குறள் பாடம் எடுக்கிறார், திருக்குறள் வகுப்பு நடத்துகிறார், முதியோர் கல்வியை நடத்துகிறார், கல்வெட்டு ஆராய்ச்சியாளராக இருக்கிறார், ஆண் பெண் சமத்துவத்தை சொல்லுகிறார், சாதி மத பாகுபாடல் இருக்கக்கூடாது அனைவரும் சமம் என்று சொல்லுகிறார், மும்மொழி பாடசாலையை நடத்துகிறார். நினச்சி பாருங்க, இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் செய்யக்கூடிய சீர்திருத்தங்களை 19ஆம் நூற்றாண்டிலே முன்னெடுத்தவர் வள்ளல் பெருமானார். அதனால தான் நான் தமிழ் ஆய்வு மாநாட்டில் என்னுடைய கட்டுரையே அதான், அருட்பா தந்த கருத்து கொடை திராவிட இயக்கங்களுக்கு, அதுதான் என்னுடைய கட்டுரை. அவர் தான் என்கிட்ட கேட்டார் கலைஞர், ஏன் வந்து வள்ளலாரை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னாரு. வள்ளலார அருட்பெருஞ்சி சொன்னார், அவருக்கு ரொம்ப பிடிக்க வேணாம், அவர் கிண்டல் கேட்குறாரு, வள்ளலாரை என்னையா ஆடிது உங்கள் பெரியாருக்கே ஒருத்தன, ஆமாம் கரெக்டு சரியா கரெக்டாக சொன்னியா, நீங்கள் இன்றைக்கி சமத்துவபுரம் வச்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் முன்னோடி எங்கால் எல்லா சமத்துவம், அவர் காட்டின சமத்துவம் மாதிரி உலகத்தில் உத்தரம் காட்டல என்ன ஏற்றுக்கிட்டாரு, கரெக்டு தான் அப்படின்னு. அதனால தான் அவருடைய திருமகனார் இன்றைக்கு வந்து வள்ளலாருடைய 200வது ஆண்டு விழாவை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடணும்னு எல்லா மாவட்டத்திலையும் கொண்டாடினார். ஒன்று செஞ்சு பாருங்கள், நினச்சி பாருங்கள், வேறு யாருக்குமே அரசாங்கம் விழா எடுக்க முடியாதுங்க. அப்பருக்கு எடுக்க முடியுமா? ஏன்னா சைவத்து உள்ளே இருக்காருக்கு நீ எப்படி விழா எடுக்கணும் சண்டைக்கு வருவான். யார்? இஸ்லாமியர், கிறிஸ்தவர், இன்னும் இருக்கிற ஆள் பார்சி, ஜெயினரு. ஞான சம்பந்தத்துக்கு விழா எடுக்க முடியுமா? சைவத்தில் தான் காதலாய் கசுந்துரி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கை உயிப்பது வேதம் நான்கின் மெய்ப்பொருளா நாதன் நாம நமச்சிவாயே சொல்லியிருக்காரு, பாடியிருக்காரு, தமிழ் வளர்த்தார. ஒரு சைவம் அது ஒரு மதம், நீ வந்து அப்படிலாம் செய்யக்கூடாது. அரசாங்கம் அதை எடுக்கக்கூடாது. அரசாங்கம் 2 பேருக்கு தான் விழா எடுக்கும், ஒன்று திருவள்ளுவர், இன்னொரு வள்ளலார். வேறு யாருக்கு எடுக்க முடியாது. அவர் உலக பொதுமறை தந்தவர்னா இவரும் சமரச வேதத்தை தந்தவர். யார்? வள்ளலார். வள்ளலாருக்கு விழா எடுப்பாங்க. வள்ளலார் யார் வேணாலும் வணங்கலாங்க, அந்த மாதிரியான ஒரு ஞானிங்க அவர். அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் ஏழ்மையில் பிறந்து ஏழைகளே இருக்கக்கூடாது என்று வேண்டியவர். அவர் தான் பசியால் வாடி இருக்கிறார் ஆரம்ப காலத்தில். அவர் பாருங்க, அந்த வயசில் 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். சென்னையில் கந்தக்கோட்டத்தில் தான் சின்ன வயசில் போகிறார். 8 வயசு 9 வயசு பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லி அனுப்புகிறாங்க. அவன் அண்ணன் வீட்டில் தங்கியிருக்காரு, சபாபதி பிள்ளை வீட்டில். அவங்க அண்ணி பேர் பாப்பாத்தி. பள்ளிக்கூடத்துக்கு போடா ராமலிங்கம்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றாங்க.
இவர் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்கிறாரு. கந்தக்கோட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அங்கே வள்ளலார் சன்னதி இருக்குது. ராமலிங்கம் தான் பேர் வச்சாங்க. அதிலே பாருங்கள் என்ன ஒரு பொருத்த பாருங்க. ராம என்றால் வைணவத்தினுடைய அடையாளம், லிங்கம் என்பது சைவத்தினுடைய அடையாளம். அப்போயே சைவ வைணவ ஒற்றுமையினுடைய அடையாளமாக பேர் வச்சுருக்கிறாங்க பாருங்க, இல்லையா? ரொம்ப ஆச்சரியம். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க, போகவே இல்லை. அங்கே போய் உட்காந்துட்டு பாடுறாரு. தெய்வமணி மாலை பாடுறாரு, கந்த சரணை பற்றி பாடுறாரு, முருகனை பற்றி அவ்வளோ பாட்டு பாரு. சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறு திகழ்கடப்பம் தாறு கொண்ட பன்னீர் தோள்களும் நின் தாமரை தாள்களும் ஒரு கூறு கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் காடு கொண்ட வன்மை தனிக்காச்சலமும் என் கண்ணுற்றதே. அப்படியே அந்த மாதிரி ஏங்கி அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். தவத்தில் உட்காந்து மாடியில் உட்காந்து படிக்க சொன்னால் படிக்கல. உட்காந்து தவத்தில் கண்ணாடியில் உட்காந்துட்டு முருகனை திருத்தணி முருகனை நினைக்கிறார். திருத்தணி முருகன் போல் கண்ணில் வந்து காட்சி கொடுக்குது. அது பாட்டில் எழுதுகிறார். ஏங்க இந்த புள்ள பள்ளிக்கூடத்தில் போய் என்னங்க படிக்க போகுது? அவன் பள்ளிக்கூடத்தில் போனால் இவர் பேசும்போது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இதெல்லாம் செய்ய வழியாக சொன்னது. ஒரு வரையும் பொல்லாங்க. ஏங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்க? வேண்டுன்னு பாடுறேன். பெரிய ஆள் நீ பாடுறாங்க போது தான் ஒருமையோட என்னது வேண்டுன்னு பாடினதான் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளை அவருக்கு வந்து அவர் பிரசங்கம் பண்ணுறவர். அவங்க குடும்ப வருமானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசங்கம் பண்ணி தான் சம்பாதிக்குது. அவர் வருமானம் தான். பெரிய ஆள் சார் மாதிரி வீடு இப்போ இங்கே நடத்துகிறாருன்னு வச்சுக்க. சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த காலம் செட்டியார், இந்த பெரிய கார்காத்த பிள்ளைகள், பெரிய ஆளுகள், அந்த மாதிரி நெல்லை சுவாந்தார்கள், ஜமீன்தார்லாம் அவங்கெல்லாம் ஏதாவது முக்கியமான நாள் வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி குரு பூஜை அது வருது, அப்பர் பிறந்த நாள், அப்பருடைய இது சதயம், ஞான சம்பந்தர், அந்த நட்சத்திரத்தில் கூப்பிட்டு அவங்க வீட்டிலேயே விழா நடத்தி ஒரு சொற்பொழிவாளர் கூப்பிடுவாங்க பிரசங்கம் பண்ண. அந்த மாதிரி சோபு செட்டியார்னு ஒருத்தர் அங்கே பார்த்தவன். நான் போயிருக்காங்க அந்த தெருவுக்கு. நான் அது வெளியில் எழுதியிருப்பாங்க, வள்ளலார் முதல் சொற்பொழிவாற்றிய இடம்னு அந்த இடத்துல வெளியில் கல்வெட்டு வச்சுருக்கான். லிங்குச்செட்டி தெருவுக்கு இப்போ போகலான்னு நீங்கள் பார்க்கலாம். அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளை ஒரு நாள் உடம்பு முடியாமல் படுத்துட்டார் வீட்டில். அவங்க பொண்ணு அங்கே ஆள் வரான். இவர் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாரு பேசுகிறதுக்கு. போக முடியல, ஜுரம்னா அப்படி அடிக்குது. அப்போ சொல்கிறாரு, தம்பி அனுப்பி வை, அவன் 4 பாட்டு அவனுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு வந்துவிட்டோம், நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிட்டு. இந்த அம்மா அவங்க அண்ணி அவங்க சொல்லுது ராமலிங்க ஐயாப்பா அங்கே சோமு செட்டியார் வீட்டுக்கு போ, நீ பிரசங்கம் பண்ணுவோம் அண்ணன், அவரால் போக முடியல, நீ போய் ஏதாவது 4 பாட்டு பாடிட்டு தீபாரதனை காட்டிட்டு வந்துரு அப்படின்னு அண்ணனுக்கு உடம்பு சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துருன்னு அனுப்புகிறாங்க. இவரு போகிறாருங்க. உட்காந்து இது மாதிரி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன பொடியை வந்து பேசுகிறான் அப்படின்ட்டு எல்லோரும் இவரை அனுப்பிச்சுட்ருக்காங்கன்னா அவருக்கு கோவம் வருது. ஏற்பாடு பண்ணுவார். அவரை வர சொன்னால் என்ன இவ்வளோ சின்ன பையனை ஒரு 10 வயசு 11 வயசு இருக்கும், உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. சேக்க பெரிய புராணத்தில் தான் திருஞான சம்பந்தர் புராணத்தை பேசுகிறாராம். அப்படி வந்தவங்கெல்லாம் அப்படியே நிசப்தமான இதில் அப்படியே உட்காந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. எல்லோரும் அப்படியே மயங்கிட்டாங்க. என்னடா அந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ ஒரு ஞானம் எங்கிருந்து வந்து எப்படி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மறுநாள் சொல்லி அனுப்புகிறாங்க சபாபதி பிள்ளைகிட்ட, நாளையிலேருந்து உங்கள் தம்பியே அனுப்பிச்சி வச்சுருங்க. அவர் சபாபதி பிள்ளைக்கு நான்லாம் இதில் பொய்யா இருக்கும்னு ஆராய்ச்சி பார்த்துட்டேன். உண்மை சபாபதி பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. அவன் பள்ளிக்கூடத்துக்கு வேறு போக மாட்டான். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அங்கே போய் கந்தக்கோட்டத்தில் உட்காந்துட்டு வருவான். அங்கே கொடுக்குற தேங்காய் முடியும் வாழைப்பத்தியை தின்னுபிட்டு இங்கே வந்துருக்கு. இவன் என்னடா போய் அங்கே போய் பேசுகிறான். அவர் ஞானசம்பந்தர் புராணத்தை ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. அப்படியா நீங்கள் அவரே அனுப்பினோன்னா சரி. மறுநாள் இவர் தம்பி அனுப்பிச்சி விட்றாருங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு இவன் என்ன பேசுகிறான்ட்டு வெளிலேருந்து கேட்குறாரு. வெளியில் இருந்து மறைஞ்சி நின்று கேட்குறாரு. இவர் பேசுகிறத பார்த்துட்டு அவர் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துட்டான். இவனை நம்ம வீட்டில் இருந்தான், இவனையா நாம் அப்படி திட்டணும். பேசி முடிச்சுட்டு வெளில காலில் விளையாடு, தம்பி என்னை மன்னிச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டுருக்காரு. அண்ணா அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னோடனே, நீ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையே இல்லைடா, நீ வேறு எங்கேயோ போக வேண்டிய பிள்ளை. அதனால தாங்க நீங்கள் அந்த ராமலிங்கம் என்று சொல்லவர் திருவருட் பிரகாச வள்ளலார்னு வரலாற்றில் பேர் எடுத்தாருங்க. நல்லா இருப்பாங்க. எல்லாரும் வள்ளல் தான் சொல்லுவோம். கடையழி வள்ளல், பாரி ஓரி ஆய் காரி பேக நதியமான் குமணன் எல்லாம் வெறும் வள்ளல் தான். வரலாற்றில் அந்த 6 விகுதி மரியாதை. 6னா இன்னார், விசிராந்தையார், காக்கைப்பாடினியார், நச்சல்லையார், ஓசூர் மசாத்தியார், புலவர் பெருமக்களுக்கு அறிஞர் நடராசனார், அன்பழகனார் சொல்கிறோம் இல்லையா, ஒரு மரியாதை. அது மாதிரி வெறும் வள்ளல்னு சொல்லாதீங்கடா, வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல்டா அவர். யார்? ராமலிங்கம். இந்த நெட்ட இருந்து ஒரு 10 ரூபாயங்க எடுத்து கொடுத்துருக்காருங்க. அதுவும் அந்த இதில் திருமுகத்தில் இருக்குது. 10 ரூபா காசு ஒருத்தருக்கு கடிதம் எழுதுறாரு. நெல்லுக்கு இப்போ சர்க்கரை ஆலை பக்கத்தில் நான் இப்போ இருக்கேன். ஒரு ஆளுக்கு அவருடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் வசதியான ஒரு லெட்டர் எழுதுறாரு. இது ஒரு கடிதம். ஒரு அம்மா வந்து கேட்டிருக்க அவர்கிட்ட 10 வராகன். அந்த காலத்தில் வராகன்னா எவ்வளோன்னு தெரியல. அந்த அம்மா வந்து என்னிடம் 10 வராகன் கேட்டது. என்னிடத்தில் நான் ஏதும் இல்லை, நானே ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் கையில் அதிகமாக காசு வச்சுக்க மாட்டாரான்.
தூக்கி விட்டு வச்சுருவாரான். பணத்திலே ஆசை ஒன்றும் இல்லை, பலகால் படைத்த பணத்தை குளத்தில் எறிந்தேன், கேணியில் எரிந்தேன் நினைந்தாய், குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகின்றேன், கொடுக்கின்றேன் பிறருக்கு. அந்த அருட்செல்வம் என்பது செல்வத்துள் செல்வம்பாங்க. அதை எல்லாருக்கும் வாரி வழங்கினார். பொருளை கையெழுத்து வச்சுக்க மாட்டார் கையில். ஏன்னால் அது நம்ம அடிமையாகிறது எல்லாத்தையும் விட்டு வச்சுருவாரான். கேணிலையும் குளத்துலையும் ஆற்றுலையும் விட்டு வச்சுருவாரான். அதனால் அந்த அம்மா வந்து கேட்டால் ஒன்றும் இல்லாமல் ஒரு லெட்டர் எழுதுறாரு. நான் இன்னாரும் ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, நான் எம்பி சார் இருக்காரு, போய் வாங்கிக்க அப்படின்னு நான் இவருக்கு எழுதுகிறேன். எம்பி சார் அவர்களே, வந்திருக்கக்கூடிய லேடி வந்து ரொம்ப, அதாவது பெண்மணி வந்து பாவம், அவங்க தேக மெலிவு, அதுவும் சொல்கிறாரு. அவர்கள் தேக மெலிவை பார்த்த உடம்பு சரியில்லாத லேடி போட்டுருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நீங்கள் ஒரு 10 வராயன் கொடுத்து உதவி செய்யவும், அதை பிற்பாடு என்னால் முடிந்தால் நான் கொடுத்து தீர்ப்பேன் அப்படின்னு எழுதுகிறாரு. ஏங்க இந்த மாதிரி ஒரு ஞானி நினச்சி பாருங்களேன், இருக்க முடியுமாங்க? இல்லை சில பேர் எழுதுவாங்க, இப்போ இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக உலகேற்றியான், அற்றார் அதிபசி தீர்த்தல் அகுதூரோன், பெற்றான் பொருள் வைப்புழி. நான் வந்துடுறேன், முடிச்சிட்டேன், அவ்வளோதான். பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பேங்க் கிடையாது, ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ஐஓபி, எஸ்பிஐ. பசிக்குதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு சோறு போடு, அதில் கிடைக்கிற புண்ணியம் தாண்டா நீ உண்மையிலே சொத்து சேர்க்க வைக்கக்கூடிய இடம், பணம் சேர்த்து வைக்கக்கூடிய. அற்றார் ஐபசி தீர்த்தல் அகதூரல், பெற்றான் பொருள் வைப்பு ஒழி எழுதுறார். ஆனால் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக பசின்னு வந்தவருக்கு எத்தனை பேருக்கு சோறு போட்டார்னு தெரியாது. ஆனால் 1867 இன்னொரு நெருப்பு, அதுவும் அணையா விளக்கு தான். இது விளக்கு இங்கே எரியுதுன்னா அது வந்து அறிவினுடைய அடையாளம், அது வந்து மூளையினுடைய அடையாளம். இன்னொரு நெருப்பு அங்கே பற்ற வச்சார் அடுப்புனா அது கருணையினுடைய அடையாளம், அது இதயத்தினுடைய அடையாளம், அது நெஞ்சத்தினுடைய அடையாளம். நெஞ்சமும் மூளையும் நன்றாக இருந்தால் மனிதன் நன்றாக இருப்பான். வடலூர் போனீங்கன்னா அந்த 2 நெருப்பையும் தயவு செய்து பாருங்கள். தமிழ்நாட்டில் பிறந்த நாம் அதை பார்க்காம இருக்கலாமா? எங்கெங்கேயோ போகிறீங்க, எதையோ பார்க்குறீங்க, அதுக்கும் போங்க, வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு உலா வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் துறவி, அவருடைய ஐயா, அவர் பேசாத விஷயங்களே கிடையாது. அவர் வேதங்கள் எல்லாம் அத்துப்படி. அவருக்கு எப்படி படிச்சிருக்கிறாருன்னு தெரியல, எங்கே படித்தார்? 51 வயசு வரலும் தான் இருந்திருக்கிறார். 1858 தான் இங்கே வரார், சிதம்பரம் பக்கமே வரார். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தார். அவங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து இப்போ ஒரு 2.5 வயசு 3 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க அவங்க அப்பா. அவங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி பிள்ளைய கொண்டு வந்து ஆளாக்கி விட்டுருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் ஆளாகி வந்தோடனே அவன்கிட்ட போய் பொழிச்சுக்கடான்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட அனுப்பிச்சி வச்சாங்க. அப்படி இருந்த ஒரு இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருக்கான ஒரு அமைப்புகள், திருவருட்பா மன்றங்கள், சன்மார்க்க சங்கங்கள், சுத்த சன்மார்க்க சங்கங்கள் இருக்கிறது என்றால், அந்த ஒப்பற்ற மகான் ஏற்றி வைத்த அந்த அணையா விளக்கு என்கின்ற அருட்பெருஞ்சோதி தீபத்தை வடலூரை தரிசனம் பண்ணுங்கள். அந்த பரந்த மனப்பான்மை உங்களுக்கு எல்லோருக்கும் வேண்டும். சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேர் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாறையில் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி என்பார். போயிட்டென்றார். அருட்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரணமும் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசுன்னு அப்படியே எழுதுவார். ஆகா, அவர் சொல்றது 2 விஷயம், அன்பு, அறிவு. அன்புக்கு அடிப்படையாக அதை தாண்டிய ஒரு கருணை, தனிப்பெரும் கருணை. அந்த தனிப்பெரும் கருணையினுடைய அடையாளமாக அங்கே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அணையா அடுப்பு. இன்னொன்று அருட்பெரும் ஜோதி. ஜோதி என்றால் அறிவு, பெருஞ்சோதி என்றால் பேரறிவு, அருட்பெருஞ்சோதி என்றால் ஒப்பற்ற தயவுடைய பேரறிவு. ஒப்பற்ற தயவுடைய பேரறிவு இருந்து விட்டால் அவன் கடவுளுக்கு சமமான மனிதனாக ஆகிறான். தனிப்பெரும் கருணையும் சேர்ந்து விட்டால் இந்த 2 பண்புகள் தான் கடவுள் என்று இருந்தால் ஒருவருக்கு இருக்க முடியும். அந்த தனிப்பெருங்கருணை, பெருங்கருணைங்கிறார், அது தனிப்பெரும் திருவாசகத்தில் வரக்கூடியது தான். பெருங்கருணை, கேழில் பரஞ்சோதி, கேள் பரங்கருணை, நிறைய கருணைகள் மாணிக்கவாசகர் எழுதுவார். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதையும் உள்வாங்கி கொண்டு, 4 பெருமக்களை உள்வாங்கி கொண்டு, வைணவத்தை உள்வாங்கி கொண்டு, இஸ்லாத்தை ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுருந்தார். இவர் கிறிஸ்டியானிட்டி பரப்ப வந்தாரா, இவர் நம்பாதீங்கன்னு இவரை பற்றி தப்பு தப்பாலாம் பேசுகிறாங்க. இவர் ஏன் ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்காரு? காவி தானே கொண்டுக்கணும், இந்து மதம்லாம் காவி தானே போடணும். இந்த ஆள் வெள்ளாடை போட்டு வரான், இவன் வந்து கிறிஸ்தவத்தை பரப்புறான் மறைமுகமாக அப்படிலாம் அந்த காலத்தில் காலி போட்டிருக்காங்க. அவர் சொல்லிட்டார், அது வந்து யுத்தக்குறியின் அடையாளம்ன்றார். இது காவி, அது சண்டை நடக்குது, அதோடைய அடையாளம்ன்றார். என்ன மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி வெல்ல வேண்டும் என்பதற்காக அதை சதா ஞாபகப்படுத்துறதுக்காக அணிவது தான் காவி உடை. நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்டா, எனக்கு அது தேவையில்லை. எனக்கு மண்ணாசையும் கிடையாது, பெண்ணாசையும் கிடையாது, பொன்னாசையும் கிடையாது, நான் ஒயிட்டு போட்டேன் அப்படின்ட்டார். என் உள்ளம் வெள்ளை, உடம்பு வெள்ளை, திருநீர் என்னை வெளியில் பூசுகிற, நான் உடம்பு என் ஆடையிலே அதை காட்டுறேன்னாரு. எல்லாத்துக்கும் பதில் அப்படியே சொல்லிட்டாரு. ஆனால் அவர் உலகமே இன்னைக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. அப்படிப்பட்ட அவர் காட்டியிருக்கக்கூடிய அந்த அணையாத ஜோதியாம் அருட்பெரும் ஜோதி, அணையா விளக்கு என்று அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தோம், இல்லைபடியே நான் வந்து இன்றைக்கி அந்த அபிஷேகம் நடக்கிறத பார்த்தேன்.
எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இன்னைக்கு நான் கருதுகிறேன். அதை நான் பார்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். 2 வருடத்திற்கு முன்பு இங்கு நான் வர வேண்டியது, இன்னைக்கு வந்திருக்கேன்னா, அதாவது ஒரு விஷயம் வச்சுக்க, நாம் நினைக்கிறது வேற, ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் நாம் வர முடியும். நான் தான் நினைக்கிறேன். அந்த சித்தர் பெருமக்கள், அவர் மகான் பெரியவர், இந்த ராஜமூர்த்தி இன்றைக்கு பேசினால் நன்றாக இருக்கும் என்று அவர் நினைத்திருக்கலாம். அவருடைய ஆன்மா அங்கே நினைத்திருக்கும். அங்கெல்லாம் போனால் ஒரு வைப்ரேஷன், நிச்சயமாக வைப்ரேஷன் அது உணரும். நான் முதோ அந்த மேட்டுக்குப்ப சித்தி வளாகத்தில் அவர் மறைஞ்சார் இல்லையா, அந்த ரூமுக்கு உள்ளே போகும்போது சத்தியமாக சொல்கிறாங்க, அப்படியே உணர்ந்தாங்க. கொஞ்சம் நேரம் என்ன அறியாமல் கண்ணு தண்ணி அப்படியே வந்துடுச்சு. அப்படியே எனது சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று என் உடம்பில் இருக்கிறார். அடுத்து 2.5 நாழிகளிலே பேருடம்பில் கலந்து பிரிந்து உலகத்தோடு பிரியாது இருப்பார். அப்படி பாடி எழுதி வைக்கிறார். அது சவுத்தில் எழுதியிருக்கு. இந்த இடத்துல தானே 1874 ஜனவரி 31 நள்ளிரவு 12 மணி மேட்டுக்குப்பத்தில் 31 குடும்பம் இருக்குது. 31 குடும்பமும் அழுவுது. இவர் விடைபெறுகிறார். நான் கதவை சாத்திட்டு உள்ளே போகிறேன், இன்னும் வெளில வர மாட்டேன்றாரு. அங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோ அழுகுறாங்க. ஐயா போகாதீங்க, ஐயா போகாதீங்க. இல்லை, உள்ளரையும் பூட்டிட்டார், வெளியிலையும் பூட்ட சொல்லிடுறார். உள்ளரையும் பூட்டிடுறார். உள்ளே போயிட்டு வெளியிலையும் பூட்டிக்க, திறக்காதீங்கன்றார். திறக்கவே கூடாது. யார் திறக்க சொன்னாலும், அரசாங்கம் வந்தாலும் எது வந்தாலும் நீ திறக்கக்கூடாது. 15 நாள் 1 மாதம் ஆயிடுச்சு. வரலன்னு இந்த ஊரெலாம் இதாகிடுச்சு, புரளி வந்துடுச்சு. ராமலிங்க சாமி கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. அவர் எதுக்கு கொள்ளணும்? அவர் யாருக்கு என்ன துரோகம் பண்ணார்? என்ன பண்ணார் அவர்? அப்பா அவரை போய் எதுக்கு கொல்லணும்? கொல்லத்துக்கு போனால் கூட அவர் பார்த்துட்டு வந்துடுவான். இவரை போய் எதுக்குடா கொல்ல வந்தோன்ட்டு திறந்து பார்த்துருக்கான். பூட்டை ஓடுறாங்க. இங்கிலீஷ்காரன் வந்திருக்காங்க. அந்த தாசில்தார் கலெக்டர் வந்திருக்காங்க. குதிரை வண்டியில் நினைக்கிட்டு போய் இங்கே என்ன நடக்குது? பூட்டை ஓட உள்ளே பணம் கிடக்குது பாரு எடுன்னா உள்ளே போய் கதவை திறந்து உள்ளே போயிருக்காங்க. அப்படி சும்மா ஒரு தெய்வீக மனமா, கற்பூர மணக்கின்றது என் உடம்பு முழுவதும் கணவர் திருமேனி கலந்த நிறம் அதுதான், அப்படி பாடுவார். அந்த மனம் அது மாதிரி ஒரு தெய்வீக மனம் போது அந்த இங்கிலீஷ்கார கலெக்டர் ஒன்றுமே புரியலையா. என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஐயா சொல்லிட்டு போனாங்க, இந்த தீபத்தின் முன்னிலையில் இறைவன் இருப்பதாக பாவித்து இந்த தீபம் அணையாமல் பார்த்து கொடுக்கு வெளியில் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து அன்னதானத்தை தொடர்ந்து செய்யுங்கள்னு எங்கள் ஐயா போவோம் சொல்லிட்டு போனாங்க. அந்த அன்னதான பணியை செஞ்சிட்ருவாங்க. அந்த விளக்கு அணையாமல் இன்றைக்கி உள்ள அந்த விளக்கு விடையாமல் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. அன்னதான பணி நடக்குது. அதுக்கு இந்த கலெக்டர் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? தன்னிட்டு இந்த காசு எடுத்து கொடுத்துருக்காரு. அன்னதான பணிக்கு இந்த காசையை சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு போனார்னா, இங்கிலீஷ்கார கலெக்டர் போயிருக்காருனாக்கா, அதுதான் வள்ளலார் பெற்ற ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. அப்படிப்பட்ட ஒரு மகான் உலாவிய வடலூர் மண்ணிலே போய் அந்த அணையாத ஜோதியாக அருட்பெருஞ்சோதியை எல்லோரும் தரிசனம் செய்து உங்களுடைய வாழ்விலே உய்ய வேண்டுமாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ், மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.